வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ட்ரோடக்ஷன் டு இடியாம். நிறைய பேருக்கு இடியாம் படிக்கவே பிடிக்காது, படித்தாலும் புரியாது. அதுக்கு காரணம் இதில் மறைஞ்சிருக்கிற நான் லிட்டரல் மீனிங் தான். ஒரு புரியாத புதிர் மாதிரி இடியாம் இருக்கும். இடியாம் இஸ் எ ஃப்ரேஸ் ஆர் எக்ஸ்பிரஷன் தட் கிவ்ஸ் நான் லிட்டரல் மீனிங். நான் லிட்டரல் மீனிங்கை தரக்கூடிய ஒரு ஃப்ரேஸோ அல்லது எக்ஸ்ப்ரெஷனோ தான் இடியாம். அது என்ன நான் லிட்டரல் மீனிங்? இப்போது உதாரணத்துக்கு இட்ஸ் ரெய்னிங் எ லாட். இதுக்கு என்ன அர்த்தம் தமிழில்? அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் அதனுடைய மீனிங்கை தான் கொடுக்குது. எ லாட் என்றால் என்ன? அதிகமாக. இட்ஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கிறது, அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டுடைய மீனிங்கும் மாறாமல் அப்படியே இருக்குது. அப்போது இது லிட்டரல் மீனிங், லிட்டரல் லாங்குவேஜை கொண்டது என்று அர்த்தம். இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? கேட்ஸும் டாக்ஸும் மேகத்திலிருந்து கொட்டிகிட்ருக்குதுன்னு அர்த்தமா? இல்லை, அது உண்மை இல்லைல்ல. அப்போ ஏதோ ஒரு மறைமுகமான மீனிங் இதில் இருக்குது. அப்போது இந்த ரெண்டாவது சென்டென்ஸில் நான் லிட்டரல் மீனிங் இருக்குதுன்னு அர்த்தம், அதாவது இடியாம் இருக்குதுன்னு அர்த்தம். ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் என்பதற்கு என்ன அர்த்தம்னா ரெய்னிங் ஹெவிலி என்று அர்த்தம். அப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே மாதிரி மீனிங்கை தான் கொடுக்குது. இடியாமில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, இடியாம் இஸ் எ டைப் ஆஃப் ஃபிகரேட்டிவ் மீனிங். ஃபிகரேட்டிவ் மீனிங்னா நான் லிட்டரல் மீனிங்னு அர்த்தம். இட் கண்டைன்ஸ் மெட்டஃபார், எக்ஸ்க்ளமேஷன், சிமிலிஸ் அண்ட் கம்பேரிசன். இந்த மெட்டஃபார், சிமிலிஸ் அண்ட் கம்பேரிசன்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இன்க்ளூட் ஆகும். தேர்ட் பாயிண்ட், ஆட்ஸ் ஹியூமர் டு யுவர் ரைட்டிங். இப்போது எஸ்ஸேலாம் எழுதுறீங்க இல்லையா, உங்களோட எழுத்துக்கு நகைச்சுவை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் படிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அதை கொடுக்குறதும் இடியாம் தான். ஜானி பாஸ்ட் அவே பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். மாரடைப்பு காரணமாக ஜானி காலமானார். ஜானி கிக்டு த பக்கெட் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒரே மீனிங்கை கொடுக்கக்கூடியதா, ஒரே சென்டென்ஸா? இதில் எது லிட்டரல் லாங்குவேஜ், எது ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்னா நான் லிட்டரல் லாங்குவேஜ் என்று அர்த்தம். ரெண்டுமே ஒன்று தான். ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜும் ஒன்று தான், நான் லிட்டரல் லாங்குவேஜும் ஒன்று தான். நான் லிட்டரல் லாங்குவேஜ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சென்டென்ஸில் அந்த வேர்டுடைய மீனிங் மாறாது, அப்படியே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள், ஜானி பாஸ்ட் அவே பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். மீனிங் மாறலை, எந்த ஒரு வேர்டோட மீனிங்கும் மாறலை. பாஸ் அவேனா டைன்னு அர்த்தம் இல்லையா, மீனிங் மாறலை, அப்படியே இருக்குது. இந்த ரெண்டாவது சென்டென்ஸை ஜானி கிக்டு த பக்கெட் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். அப்போது மாரடைப்பு காரணமாக ஜானி பக்கெட்டை கிக் பண்ணாருன்னு அர்த்தமா? இல்லையே. அப்போது ஏதோ ஒரு மீனிங் அதில் மறைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டாவது சென்டென்ஸை ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ், அதாவது நான் லிட்டரல் லாங்குவேஜை கொடுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் லிட்டரல் லாங்குவேஜை கொடுக்கக்கூடியது. இதில் கிக் த பக்கெட்டுக்கு என்ன அர்த்தம்? டு டை அப்படின்னு அர்த்தம். சரி, இதை இந்த வேர்டை உங்களால் மைண்டில் வைக்க முடியலன்னா நீங்கள் இந்த வேர்டை இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும். கிக் த பக்கெட். பக்கெட்டை கிக் பண்ணால் என்ன ஆகும்? பக்கெட்டு உடையும் இல்லையா, உடஞ்சி போயிடும். இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கே புரியும். கிக் த பக்கெட் மீன்ஸ் டு டை. எதுக்காக நம்ம ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜும் லிட்டரல் லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரும் இல்லையா? ஏன், அது இடியாமாக கூட இருக்கலாம் இல்லையா? ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜில் வந்தால் அது இடியாம்ஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதனால தான் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
I study hard for exams. I hit the books for exams. இதில் எது லிட்டரல் லாங்குவேஜ்? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மாறலை, அப்படியே தான் இருக்குது, அதனால் அது லிட்டரல் லாங்குவேஜ். செகண்ட் சென்டென்ஸ் ஐ ஹிட் த புக்ஸ் ஃபார் எக்ஸாம்ஸ். எக்ஸாமுக்காக புக்ஸை ஹிட் பண்ணுவீங்களா? இல்லைல்ல, இதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, அப்போ இதில் ஒரு ஹிடன் மீனிங் இருக்குது. ஸோ சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்னால் நான் லிட்டரல் லாங்குவேஜ். அப்போது ஹிட் த புக்ஸ் என்பது இடியாம். இட் மீன்ஸ் டு ஸ்டடி ஹார்ட். ஃபிகரேட்டிவ் இதுக்கு என்னென்ன மீனிங்னா மெட்டாஃபாரிக்கல்னு சொல்லலாம், நான் லிட்டரல்னு சொல்லலாம். பி ஆஸ் மேட் ஆஸ் எ ஹேட்டர், இது ஒரு இடியம். ஹேட்டர்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது அலைஸ் இன் வண்டர்லாண்ட் ஹேட்டர் தான். அவர் அந்த மூவியில் வந்து பைத்தியம் மாதிரி இருப்பார். அப்போ இதுக்கு என்ன மீனிங்? கிரேசி, பைத்தியமாக இருப்பது என்று பொருள். எக்ஸாம்பிள், மாலா இஸ் ஆஸ் மேட் ஆஸ் எ ஹேட்டர். மாலா ஹேட்டரை போல பைத்தியமாக இருக்கிறாள். அப்போது இந்த எக்ஸாம்பிளில் மாலா யாரோட கம்பேர் பண்ணப்படுறா? ஹேட்டரோட கம்பேர் பண்ணப்படுறா. அப்போது மிடியாமில் கம்பாரிசனும் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இடியாமில் சிமிலிஸ் அண்ட் கம்பாரிசன் இருக்குன்னு சொன்னேன். அதை சொல்லுது. இப்போ சிமிலிஸ் அண்ட் கம்பாரிசன் சொன்னாலே லைக், ஆஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும். பிரேக் எ லெக், இடியாமில் நகைச்சுவை கலந்த விஷயமும் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஒரு சின்ன கதை. ஒரு பையன் போர்டு எக்ஸாம் எழுத போகிறான். அவங்க தாத்தா காலில் விழுந்து நான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தான்னு சொல்கிறான். உடனே அவங்க தாத்தா பிரேக் எ லெக் அப்படின்னு சொல்கிறாரு. பையன் ஷாக் ஆகிட்டான். என்ன தாத்தா, நான் போர்டு எக்ஸாம் எழுத போகிறேன், பிரேக் எ லெக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. தாத்தாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. பிரேக் எ லெக்னா என்ன அர்த்தம்? குட் லக் என்று அர்த்தம். இட்ஸ் டைம் ஃபார் த எக்ஸாம், பிரேக் எ லெக் எவ்ரி ஒன், குட் லக் எவ்ரி ஒன். எக்ஸ்க்ளாமேஷனில் வரும். இதுவும் இடியாமில் இருக்குது. சிமிலிஸ் அண்ட் கம்பேரிசன் இருக்குது, எக்ஸ்க்ளாமேஷனும் இடியாமில் இருக்குது. கேட் காட் யுவர் டங். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த இடியாம் படிக்கும்போது மீனிங் சரியாக புரியல. ஆனால் ஏதோ ஒரு ஹிடன் மீனிங் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இது எப்படி நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். கெட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் காட். கெட்டுக்கு இன்னொரு மீனிங் கெட் ஹோல்ட் ஆஃப் ஆர் கிராஸ்ப், அதாவது பிடிச்சிக்கிறது. நாக்கு பிடிச்சா பேச முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் இந்த வேலையை செய்கிறது எதுன்னு சொல்லியிருக்காங்க? கேட். இதுக்கு சான்ஸே கிடையாது இல்லையா? நான் அந்த கேட்டுக்கு பதிலாக த மேன் என்று போட்டால் அந்த மனிதன் கேட்ட கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்று அர்த்தம். இதுதான் கேட் காட் யுவர் டங். மீனிங் என்னென்னா, டு ஆஸ்க் சம் ஒன் why he or she is not saying anything. ஏன் அவனோ அல்லது அவளோ எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க என்று ஒருத்தர் கேட்க பயன்படுவது கேட் காட் யுவர் டங். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ் த மேட்டர்? கேட் காட் யுவர் டங். என்னாச்சு, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஸோ கேட் காட் யுவர் டங்க்கு இதுதான் அர்த்தம். இதே மாதிரி டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இஸ் கவர். இதில் புக்குக்கு பதிலாக மேனை போட்டு பாருங்கள், கவருக்கு பதிலாக அப்பியரன்ஸை போட்டு பாருங்கள். டோன்ட் ஜட்ஜ் எ மேன் பை ஹிஸ் அப்பியரன்ஸ். ஒரு மனிதனை அவனுடைய தோற்றத்தால் எடை போடக்கூடாது என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், இடியாம் ப்ராவர்ப் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமாக இடியாமும் ப்ராவர்பும் ஒன்று கிடையாது. Idiom is used to express an idea or thought. ஒரு எண்ணத்தையோ
அல்லது யோசனையையோ சொல்ல பயன்படுவது இடியம். proverb is used to give advice to the other person. மற்ற நபருக்கு அட்வைஸ் சொல்ல பயன்படுவது proverb. இந்த ரெண்டுமே நம்ம எஸ்ஸே ரைட்டிங்லாம் எழுதுகிறோம் இல்லையா, அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்ல மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ணவும் முடியும். எவ்ரி cloud has a silver lining. இது ஒரு proverb. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு proverb மற்ற மனிதருக்கு அட்வைஸ் பண்ணுற விதமாகவும் அமையன்னு. இந்த proverbக்கு என்ன மீனிங் தெரியுமா? ஒவ்வொரு கஷ்டமான ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட ஒரு நல்லது இருக்குது என்று நமக்கு சொல்ல உணர்த்துவது தான் இந்த proverb. There is always a good thing even in a bad, difficult or dangerous situation. யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை? எனக்கும் தான் இருக்குது, ஏன் உங்களுக்கு கூட தான் இருக்குது. அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட ஒரு நல்லது இருக்குன்னு நமக்கு அட்வைஸ் பண்ணி நம்முடைய லைஃப் ஜேர்னியை கண்டினியூ பண்ண வருவது தான் இந்த proverb. ஸோ இடியம்க்கும் ப்ராவர்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. Thank you so much for watching this video. If you like this video, please like, share and subscribe.